குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19, 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் ஆகஸ்ட் 15 தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தலைமை தேர்தல் ஆணையருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், ஜிகே கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சரிங்களா? தலைமை தேர்தல் ஆணையருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நம்ம அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் டேட்டா ரெண்டுமே நம்ம சேர்த்து தான் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்ப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின உரை. இந்த உரையை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பண்டித ஜவஹர்லால் நேருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12 ஆண்டுகள் தில்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பெருமைக்குரியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுவரை இல்லாத அளவில் 103 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றிருக்கிறார். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வளர்ந்த நாடாக மாற்றுறது தான் இலக்கு அப்படின்ற பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருடைய சுதந்திர தின உரையில் 7 முக்கிய அம்சங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதில் பாகிஸ்தான் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பயப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடங்களையும் அதாவது உட்கட்டமைப்புகளையும் அதாவது முக்கியமான நகரங்கள் உட்கமைப்பு பார்க்க சுதர்சன சக்கரா அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதேபோல் டொனால்டு ட்ரம்புடைய அச்சுறுத்தலுக்கு எதிராக பதிலடியாக இந்தியாவின் விவசாயிகள் எந்த காரணம் கொண்டும் தங்களது அரசு கைவிடாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 4வது வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு குறித்தும் அதற்கான திட்டங்கள் குறித்தும் பேசியிருக்காரு. அடுத்து வந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியுடைய குறைப்பு, ஜிஎஸ்டியோட விகிதங்களை குறைக்கிறது இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7 முக்கியமான அம்சங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மின் தூக்கிகள் உற்பத்தியின் மையமாக தமிழ்நாடு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 41.4% இருக்குது. ஓகேங்களா? குறிப்பாக தென் மாநிலங்களை ஒப்பிடும்போது இது மிகவும் அதிகம். கர்நாடகாவில் 15.5% தான், ஆந்திராவில் 6.5% தான். ஓகே, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா 41.4% இருக்குது. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசத்தை அடுத்து முறைசாராத துறைகளில் பெண்கள் பணியாற்றுவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் 3ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இது மொத்த இந்தியாவுடைய மதிப்பு 9.3% வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு வழங்குது. இந்தியாவின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்களில் 41.4% பேர் தமிழகத்தை சேர்ந்த பெண்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மின் தூக்கி உற்பத்தி துறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் இருக்குது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 80,000 முதல் 85,000 மின்தூக்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையாக இருக்குது. சீனாவுக்கு பிறகு மின்தூக்கிகள் மற்றும் நகரும் படிக்கட்டில் பயன்பாட்டில் உலகில் 2வது பெரிய சந்தையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது. இந்த தேவையில் 30%க்கும் அதிகமாக தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படுது. அதாவது இந்தியாவின் உற்பத்தியாகும் 3 மின்தூக்கிகளில் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 25,000 மின்தூக்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? மின்தூக்கி உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முக்கியமான இடத்துல இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின உரையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை பற்றி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காரு. அந்த திட்டம் தான் இது, ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் BMVBRV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதிய திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக வேலை செய்யும் ஊழியர்களும் அவர்களுக்கு பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கடந்த ஜூலை 1ஆம் தேதி மத்திய அமைச்சர்களில் இந்த திட்டம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2027 ஜூலை 31ஆம் தேதி வரை இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்கும். அதுக்கான நிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் 33.5 கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் இதனுடைய நோக்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வேலைக்கு செல்லும் ஊழியர்களுக்கு ஒரு முறை ஊக்கத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வரை இருக்கும். இது வந்து 2 தவணைகளாக வழங்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அளிக்கும் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஊழியர்கள் ஆஃபர் கொடுக்குறாங்க. 10,000 ரூபா சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேலைக்கு எடுக்கிற நிறுவனத்துக்கு 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை வழங்குறாங்க. 20,000 ரூபா சேலரியில் எடுக்கிறாங்க அப்படின்னா 2,000 ஊக்கத்தொகை. 30,000 ரூபா சேலரியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே எடுக்கிறாங்கன்னா 3,000 ஊக்கத்தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. சரிங்களா? இது வந்து வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்கும் நிறுவனத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஜிஎஸ்டி 2.0 இது நம்ம நேற்றே பார்த்தோம். தற்போது நடைமுறையில் உள்ள 5%, 12%, 18%, 28% இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாற்றங்களை கொண்டு வந்து 5, 18 அப்படின்ற சதவீதத்தை மட்டும் வச்சுட்டு மிக முக்கியமான 7 முக்கிய பொருட்கள் மீது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 40% வரி விதிக்க வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்டியோட விகிதம் வந்து 4 இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய துப்பாக்கி சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 1 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என 4 பதக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியுடன் வந்து பார்த்தீங்கன்னா சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. இஸ்ரோ விண்வெளி உடை அணிந்த சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸிம் 4 திட்டத்தின் முத்திரையினுடைய மிஷன் பேட்ச் மாதிரி மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கொண்டு சென்ற தேசிய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு பரிசாக வழங்கியிருக்காரு. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு தேர்வான வீரர்கள் ஒருவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுபான்ஷி சுக்லா. அமெரிக்காவுடைய அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய அக்ஸியம் 4 அப்படின்ற திட்டத்தின் கீழ் கமாண்டராக நாசா பெண் விஞ்ஞானியுமான பெக்கி விட்சன், போலந்து வீரரான ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி, அது மட்டும் இல்லாமல் ஹங்கேரி வீரரான திபோர் கபு ஆகியோருடன் இணைந்து சுபான்ஷி சுக்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணியிருந்தார். அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் உள்ள நாசா விண்வெளி மையத்திலிருந்து பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட் மூலம் டிராகன் கிரேஸ் அப்படின்ற விண்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் பயணம் செஞ்சாங்க. 18 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து கிட்டத்தட்ட 60 ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்தீங்கன்னா சுபான்ஷி சுக்லாவை தான் சாரும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி அதுமாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அதுக்கு முடிஞ்சது நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. மொத்தம் 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.